பீகார் எலெக்ஷனில் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ 5 முஸ்லிம் இடங்களில் போட்டியிடுகிறது. 243 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 101, ஐக்கிய ஜனதா தளம் 101, ராம்விலாஸ் பாஸ்வான் 29, மற்ற 2 கட்சிகளும் 6 என்ற கணக்கில் 243 தொகுதியில் 5 தொகுதியில் முஸ்லிம் தொகுதிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேர் முஸ்லிம் வேட்பாளராக ஐக்கிய ஜனதா நிறுத்தியுள்ளது. 1 ராம்விலாஸ் பாஸ்வான் பிரிவு நிறுத்தியுள்ளது. மொத்தம் 5 முஸ்லிம் வேட்பாளர்கள் அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களையே நிறுத்தியுள்ளது. அங்கு கிட்டத்தட்ட 5 முனை போட்டி உருவாகியுள்ளது. 1 தேசிய ஜனநாயக கூட்டணி, 1 மகா கட்பந்தன், 3 பிரசாந்த் கிஷோர், 4 ஆம் ஆத்மி, 5 பல்வேறு விதமான பகுஜன் சமாஜ்வாடி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, லல்லு பிரசாத்தினுடைய மூத்த மகன் ஒரு 22 தொகுதிகள் மற்றும் சில உதிரி கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட மற்றும் சுயேட்சைகளையும் அதில் சேர்த்து கொள்ளலாம் என்ற சில தொகுதிகள் சுயேட்சையினுடைய செல்வாக்கு, அதாவது டிக்கெட் கிடைக்காமல் சுயேட்சையாக நிற்பார்கள். அதாவது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியிலோ அல்லது காங்கிரஸிலோ அல்லது பாரதிய ஜனதா அல்லது ஜனதா தளத்திலோ கிடைக்காத மறுக்கப்பட்டவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் தனித்து அவர்கள் ஒரு 5 இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 முனை போட்டியாக அங்கு இருக்கின்றது. குறிப்பாக 4 முனை போட்டி என்று சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி, மகா கட்பந்தன் மற்றும் பிரசாந்த் கிஷோர், இது 3 முக்கியமான கட்சிகள் ஓட்டை பிரிக்கும். இதில் சில தொகுதிகளில் 4வது அணியைச் சேர்ந்தவர்களும் சில தொகுதிகள் 5வது சுயேட்சைகளும் பிரிப்பார்கள். இதன் மூலம்